இன்றைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? இந்த வார கடமை மாவு அரைச்சி முடிச்சிட்டேன். மாவு இருந்தாலும் தோசையான்னு தோணுது. இல்லைனாலும் மாவு இருந்தால் 2 தோசை ஊற்றிக்கலாமேன்னு இருக்குது. இப்போ அந்தமானில் பவர் கட் அதிகமாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் வேலையை பார்க்குற மாதிரி இருக்குது. பிள்ளைங்க ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் தான் மாவு வேலையே முடிஞ்சிச்சு. மாவு அரைச்சது மட்டும்தான். அதுக்கப்புறம் என் பிள்ளை என்னை உட்கார வச்சு தான் அழகு பார்த்தா. ஒரு வேலை பார்க்க விடல. நான் எந்திரிச்சாலே கத்துறான். கிட்டேயே உட்காந்துருக்கணும். இந்த மாதிரி அவன் ஏதாச்சும் உருட்டிகிட்டே இருக்கணும். எனக்கு எப்போதுமே வாரத்தில் ஒரு நாள் ஸ்டக் ஆகி நிற்கும். என்னடா சமைக்கலாம்னு. அதுவும் இவன் பண்ண அலப்பறையில் சுத்தமாக யோசனையே வரல. சரி சாம்பார் வச்சிடலாமான்னா இப்போ தான் சட்டியே கழுவி முடித்தோம். ஃப்ரீசரில் போய் பார்த்தா ஒன்றும் இல்லை. ரசம் வச்சா அதுக்கு 7 தொட்டுக்க தேடணும். 1 பாட் ரைஸ் மாதிரி பண்ணிட்டா நைட்டுக்கு வேறு என்னென்னு யோசிக்கணும். இப்படி யோசிச்சு மணியை பார்த்தா 12 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வேலை ஆகாதுன்னு சொல்லிட்டு இவரை போட்டு ஒரு வழியாக ஆட்டுன்னு ஆட்டி தூங்காட்டிட்டேன். இல்லைனா மதியானம் சாப்பாட்டுக்கு அப்புறம் தான் தூங்க போடுவேன். இங்கே தான் சாப்பாடே ரெடி ஆகலையே. சரி எதுவாக இருந்தாலும் சோறு முக்கியம்னு ஒரு அடுப்பில் சோறை ஏற்றிட்டு இன்னொரு பக்கம் முட்டை அவிச்சு போட்டுட்டேன். நான் மோஸ்ட்லி பாயில்டு எக்கு தான் இங்கே எல்லாருக்கும் கொடுப்பேன். நம்ம என்னடா சமைக்க போகிறோம்னு மணிக்கணக்காக யோசிப்போம். திடீர்னு மண்டைக்குள்ள ஒரு ஐடியா வந்து டின்னுன்னு கேட்கும் பாருங்க. அப்போ ஒரு சுறுசுறுப்பு வரும் பாருங்க. கடகடன்னு வேலையை பார்த்துருவோம். எனக்கு ரொம்ப நாளாக மட்டன் அரைக்குருமா வைக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதுக்கு வந்து மட்டன், முக்கியமாக கடலைப்பருப்பு, வாழைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்து அரைக்குருமா மாதிரி வைப்போம். அது கூட தேங்காய் பால் சோறு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இதுக்கு முக்கியமாக தேவைப்படுறது மட்டன் தான். அதை தவிர இது எல்லா பொருளும் வீட்டில் இருந்துச்சு. சரி ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு செஞ்சு பார்த்தேன். டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு 4 பீஸ் மட்டன் இதில் போட்டிருந்தோம். செம்ம சூப்பராக இருந்திருக்கும். இந்த ஆணத்துக்கு பொய் கரியானம்னு பேர் வச்சுருக்கேன். இதில் இருக்கிற காயை தொட்டுக்கலாம். இருந்தாலும் சுருக்குன்னு சைட் டிஷ் வேணும். மல்லி புதினா ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணும் போதே எனக்கு புதினா டீ, இன்னொன்று சட்னி, இந்த 2 தான் மைண்டில் இருந்துச்சு. நல்லா ஒரு கைப்பிடி நிறையா எடுத்திருக்கேன். ஆணத்துக்கு தேங்காய் அரைக்கும் போதே துருவுனாப்பில் தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அது கூட தேங்காய், ஒரு கைப்பிடி நிறையா மல்லி புதினா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், சுருக்குன்னு கொஞ்சம் புளி அதிகமாக சேர்க்கணும். ஒரு சொல கூட சேர்த்தா நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு, ஒரு கைப்பிடி நிறையா சின்ன வெங்காயம். வெங்காயமே தண்ணி விடும். ஒரு 2 டீஸ்பூன் தெளித்த மாதிரி சேர்த்தா போதும். வதக்கி அரைக்கிறத விட இந்த மாதிரி பச்சையாக அரைச்சி சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. தண்ணி ரொம்ப கம்மியாக சேர்க்கணும். அப்போ தான் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும். மல்லி புதினா தண்ணியில் அலசிட்டு நல்லா கையால் பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கணும். இந்த சட்னி ஒன்றே போதும் சைடிஷ்க்கு. ஒரு அரை மணி நேரம் தான் கடகடன் வேலையை பார்த்து முடிச்சுட்டேன். வெறுஞ்சோறு, கத்திரிக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு இந்த பொய் கரியானம், சட்னி, முட்டை, வடையாக வச்சு மதியானம் சாப்பிட்டாச்சு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா மதியானம் சாப்பாட்டு சோறை விட நைட்டு சப்பாத்திக்கு இந்த ஆணம் நல்லா இருந்துச்சு. ஒரு வழியாக இன்றைக்கி நாள் இனிதே முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஸ்டக் ஆகி நிற்கும் போது நீங்கள் என்ன சமைப்பீங்க? கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.